Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்பியான, டேஸ்டான, ஹெல்த்தியான பிரவுன் ரைஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரவுன் ரைஸ் தோசை செய்யறதுக்கு 2 கப்புக்கு பிரவுன் ரைஸ் எடுத்துக்கோங்க. இதை இன்னும் நல்லா ஹெல்த்தியான தோசை ஆக்கிறதுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். 3/4 கப்புக்கு உளுந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு கருப்பு உளுந்து சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா வெறும் வெள்ளை உளுந்தே நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால நம்ம இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து இது கூட 1 கப்புக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சிகப்பு அவல் தான் சேர்ப்பேன். இன்றைக்கி சிகப்பு அவல் இல்லை அப்படின்ட்டு வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு அவல் சேர்த்துக்கோங்க. இது தோசைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கணும். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான தோசை செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு இல்லை கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2-3 வாட்டி கழுவிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நான் ஊற வைப்பேன். ஏன்னா ப்ரௌன் ரைஸும் சரி கருப்பு உளுந்தும் சரி நல்லா ஊறினா தான் அரையும். நான் எப்போவுமே இட்லி தோசை அரைக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து தான் ஊற வைப்பேன். தனித்தனியாக ஊற வச்சு அரைக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாகவும் ஊற வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இப்படி சேர்த்து தான் அரைப்பேன். ஒரு 6-7 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. கடைசியாக அரைக்கும் போது தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சிருங்க. மாவை அரைச்சதுக்கு அப்புறமா கை வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்காச்சும் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விடுங்க. இது நம்ம கை சூடுனாலேயே நல்லா புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்கிறதுக்கு வச்சுருங்க. நான் எப்போவுமே ராத்திரி ஆட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டுருவேன். எப்போவுமே இந்த பாத்திரத்துக்கு கீழே ஒரு பிளேட்டும் இந்த மாதிரி பெரிய தட்டும் வச்சுருவேன். அப்போ பொங்கி விழுந்தாலும் இந்த மாதிரி இது அடுத்த நாள் காலையில் பாருங்கள் இது ஏற்கனவே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கிருச்சு. கீழே பிளேட்டு வைக்கிறதுனால பொங்கி கீழே விழுற மாவு வேஸ்ட்டாக போகாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துட்டு கலந்துக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தோசை நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசை கல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வரும். தோசை கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் மாவு ஊற்றி தோசை விடலாம். கொஞ்சமாக ஓரத்தில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட போடலாம். இது ஒரு பக்கம் வெந்தோன்னு திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மெதுவான சூடில் குக் பண்ணிங்கன்னா நல்லா 2 பக்கமுமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான ஹெல்த்தியான கிறிஸ்பியான டேஸ்டான தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான தோசை. கருப்புளுந்து சிகப்பவலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த தோசையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.